வணக்கம். நாபர்ணாமணியம் தமிழாசிரியர். தமிழ் கிளாஸ் அபி என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்களின் வகைகள் பற்றி. மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 247 எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் என்னென்ன? உயிர் 12, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 12ஐயும் உயிர் எழுத்துக்களாக சொல்கிறோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இட், இங், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 மெய்யெழுத்துக்களாக சொல்கிறோம். இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுது. எப்படி? நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. இக்கு ப்ளஸ் ஆ, கா, அந்த மாதிரிலாம். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்ற முறையை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். 216 எழுத்துக்களுக்கும் பார்க்கலாம் நம்ம. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வளோ அப்படின்னா, இந்த கா முதல் நவ் வரை வரைக்கும் உள்ள 216 எழுத்துக்களை உயிர்மெய் எழுத்துக்களாக சொல்கிறோம். அடுத்தது ஆயுத எழுத்து 1, அக்கு. சரியா? இந்த 12, 18, 216, இந்த 1, இந்த 4 வகையான எழுத்துக்களையும் சேர்த்து தான் மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். இந்த 247 எழுத்துக்கள்லையும் குறில் எழுத்துக்கள் உண்டு, நெடில் எழுத்துக்கள் உண்டு. இந்த குறில் நெடில் வேறுபாடுகள், அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்ற முறை பற்றியெல்லாம் விளக்கமாக அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதை கவனமாக பாருங்கள். அது தெரிந்தாலே நமக்கு பிழை இல்லாமல், குறில் நெடில் வேறுபாடுகள் இல்லாமல், பிழைகள் இல்லாமல் நம்மளால் எழுத முடியும். நாளைய வகுப்பில் அதை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழால் சிந்திப்போம், தமிழை கற்போம். நன்றி, வணக்கம்.